இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. நம்ம பசங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஹீரோவை வச்சு காட்டுத்தனமாக பவுலிங் போட்டு எப்படியோ ஆப்போனன்ட்ஸை ஸ்கோர் பண்ண விடாமல் தடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவே நம்ம பசங்க பேட்டிங் பண்ணும்போது மினாட்டோலாம் கிளவராக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பான் பொறுமையாக. அதுவே ஹீரோ எப்படி பால் போடுறான், என்ன நினச்சிக்கிட்டு பால் போடுறான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக கிறிஸ் அவனை தனியாக கூட்டு வந்திருக்கும் போது கையோட கசியாவையும் கூட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸாக கசியா தான் அடுத்தது நம்ம ஹீரோட பால் எல்லாம் பிடிக்க போகிறான். ஒன்ஸ் ஹீரோ டீமில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டானா அதனால இவன் பார்த்தே ஆகணும். சரி, பால் போடுறதுக்கு முன்னாடி உன் மைண்டில் என்ன இருக்கும், என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ்லாம் நீ ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்கக்குள்ள ஹீரோவும் அவ்வளோ டீட்டெயிலாலாம் எனக்கு தெரியாது தலை, இந்த மாதிரி ரைட் ஹேண்டாக வால் மாதிரி வைக்கணும், கொஞ்சம் முன்னாடி அதுதான் நமக்கு தடுப்பாக இருக்கணுங்கிற மாதிரி கோச் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவன் கையை வச்சுட்டு அந்த கையை டைட் பண்ணவனும் மொத்த வெயிட்டையே கொண்டு போய் ரைட் லெக்கில் போட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பின்னாடியிலேருந்து அந்த ஒரு பாலை போடுறதுக்காக வருவான். இதை அவன் சும்மா டெமோ காட்டி பார்க்கும்போது கிறிஸ் கண்டுபிடிச்சிட்றான் ஹீரோவோட ஸ்டாண்ட்ஸில் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு. அவனோட கால் வைக்கிற அந்த பொசிஷனில் ஏதோ ஒரு தவறு இருக்குது. அதை பின் பாயிண்ட் பண்ணி காட்டும் போது சரி அதை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்குதுன்ட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒரு பாலை ஒன்று போடுறானா. அண்ட் அப்படி ஹீரோ பால் போட வரும்போது அவனோட கையே பின்னாடி எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் வர விஷயத்த கசியை கவனிக்கிறான். என்ன கையை விட்டா தலைக்கு பின்னாடி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவான் போலையே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் தரான். ஏன்னா அவன் அப்படி கையை எங்கேயோ பின்னாடி கொண்டு போயிட்டான் அப்படின்னா முன்னாடியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவன் பாடி மட்டும்தான் தெரியும், அவன் கை தெரியாது. இருந்தாலும் இப்போ ஹீரோ ரிலீஸ் பண்ண இந்த பாலை எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம கிறிஸ் பிடிச்சிடுறான். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாலாம் நான் கண்ட்ரோல் பண்ணி போட்டேன்னு. ஆனால் ஓவராக குதிக்காத, பேர் மினிமம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்க, அடுத்தது நீ போடுற பாலை வச்சு முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அதுவே மேட்சை பார்க்கறதுக்காக கிறிஸோட அப்பாவுமே அங்கே வருவார். ஏன் இவர் வந்திருக்காருன்னா கிறிஸ் நேத்தே கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி நாளைக்கு தான் நான் ஹை ஸ்கூலில் வந்து கடைசியாக விளையாடுற ஒரு மேட்சாக இருக்கும், ஸோ அந்த கடைசி மேட்ச்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் இப்போ கிறிஸோட அப்பாவும் வந்திருக்காரு. ஆனால் சாதாரண செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பசங்க ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடுறானுங்கன்னா அதை பார்க்குறக்கு எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட தான் அவரு வருவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ பவுலிங்காக போய் நிற்கிறானா, பால் போடுறான். பட் அந்த பால் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. என்னதான் அந்த பாலை நம்ம கிறிஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்டில் அது வந்து அந்த கிரீஸுக்கு உள்ளே போட்டாகணும்ல, அவன் வைடாக வெளியில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போடுவோம் அப்படின்னு திருப்பி மிடில் ஒரு பால் போடக்குள்ள அதை ஆப்போனன்ட்ஸ் அடிச்சிடுறாங்க. ஆனால் அடிச்சுட்டு ரன் எடுக்க விடல. எப்படியாவது பிடிச்சு அவுட் பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பானா. இந்த ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கு இந்த மேட்சுக்கு ஒரு கேப்டன் இருப்பான்ல, அவன்லாம் ஹீரோ பிடிச்சி கிழிச்சிட்டு இருப்பான், சும்மா இருறா மேட்ச் ஒழுங்கா பாடுறா அப்படின்னு. என்னதான் இத்தனை பேரை திட்டினாலும் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து ஏகப்பட்ட சொதப்பல்கள் ஹீரோ பண்ணாலுமே ஹீரோவோட அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கூட குறைஞ்சிருந்திருக்காது. கிறிஸோட அப்போ மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருப்பார்ல, கொஞ்சம் கூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு அங்கே நின்று பார்த்தா என்னடா தான் பையன் விளாடுறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே அதிர்ச்சி. கூப்பிட்டேன் அப்படின்னா மேட்சை பார்க்க வந்திருக்கேன், அதுக்குன்னு இது கூட மேட்ச்ல ஆடிட்டு இருக்கிறங்கிற மாதிரி அவர் ஷாக் ஆகிட்டு இருந்தா. நல்ல வேலை நான் கூப்பிட்டதை மச்சு என் தகப்ப மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கிறிஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் தான் தன்னோட அஃபீஷியல் மேட்சாகவே கிறிஸ் பார்க்குறான், அதுவும் அஃபீஷியல் கடைசி மேட்சா. அடுத்ததாக ஹீரோ திருப்பி இன்னொரு பாலை போடுறானா. ஆனால் அந்த ஒரு பால் ப்ராப்பராக பேட்டில் உட்காரல, பேட்டில் பட்ட உடனே அது பாட்டுக்கு அப்படியே பின்னாடி தெரிச்சிருது. அதை பிடிச்சா பேட்ஸ்மேன் அவுட்டு. ஆனால் அதை பிடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஏன்னா இது வெறும் ப்ராக்டிஸ் மேட்ச் தான். ஆனாலும் இதுதான் என்னோட கடைசி அஃபீஷியல் மேட்ச். என்னதான் ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்தாலும் எனக்கான கடைசி மேட்சுங்கிறது இதுதான், நான் இதில் என்னோட ஃபுல்லஸ்ட்டை கொடுத்தாகணும்னு சொல்லி அந்த ஒரு பால் அவன் உளுந்தெந்திரிச்சு பிடிச்சிருந்திருப்பான். ஐயோ பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லி அவங்க அப்பாவும் ஆஹா தலைவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோவிலேருந்து எல்லாருமே கவலைப்பட்டாலுமே இல்லை கிறிஸ் ஓகே நல்லா தான் இருக்கிறான், ஏன் இப்படி தேவையில்லாமல் தன்னைத்தானே புஷ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கும். அதுவே இன்னும் சில பேருக்குலாம் அவன் அடிப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல இப்படி தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர அக்ரெசிவான ஒரு பிளேயராக இருந்திருப்பான். இதை பார்த்த கிறிஸோட அப்பாவுக்குமே ரைட்டு, நம்மளும் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் பயங்கர அக்ரெசிவாக இருந்தோம், ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பையன்கிட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்னு நினைப்பாரு. அடுத்ததாக நம்ம பசங்க பேட்டிங் பண்ணும்போது கிறிஸ் பேட்டிங்குமே சூப்பராக தாங்க ஆடுறான். ஈவன் ஹீரோ கூட கண்மூடித்தனமாக பேட்டை சுற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மைண்டில் இருந்தாலுமே சரி அது மேட்சுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சும்மா பாலை டொக்கு வச்சுக்கிட்டு ரன் ஓடி கொடுத்துட்டு இருப்பான். அடுத்த ஒரு பேட்ஸ்மேனாக மினாட்டோ இறக்கி இருந்திருப்பாங்க. மினாட்டோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பான், ரொம்ப சின்னதாக இருப்பான். இது வரைக்கும் அவன் ஆடின மேட்ச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு பிளேயர், அவங்க அண்ணன் மாதிரியே ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். ஆனால் வெறும் ஆவரேஜாக இருக்கிறானே தவிர பெருசாக எந்த ஒரு எக்ஸப்ஷனலான ஸ்கில் எதையும் அவன் வெளிக்காட்டினதா இல்லை, இது வரைக்கும் இல்லை. அப்படி மேபி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த புலகா பையனை தூக்கி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு இங்கே டீச்சர் ரே இருக்கிறாங்களா அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெருசாக என்ன அடிச்சிட போகிறான், போன தடவை பண்ண மாதிரியே டொக்கு வச்சுட்டு தான் ஓட போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பொசுக்குன்னு மினாட்டோ பால் அடிச்சு விட்டுறான். ஆனால் அந்த பாலுங்கிறது ஃபவுல் ஏரியாவில் நான் ஸ்ட்ரைக்கிங் ஜோனில் போய் விழுந்துடும், அதனால ரன் கிடையாது. இருந்தாலும்
ஏன்னா இத்திலைக்கொண்டு பையனுக்கு எங்கிருந்து இவ்வளோ பவர் வந்துச்சுங்கிற மாதிரி ஆப்போனன்ட்ஸை வந்து லைட்டாக பதற விட்டாடுறான். அதனாலே அடுத்த ஒரு பாலையும் லைக் தூரமாக அடிச்சானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியில் அவுட் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஆனால் நீங்கள் தூரமாக போகணுங்கிறதாண்ட நான் எதிர்பார்த்தங்கிற மாதிரி அடுத்த வந்த பாலை ரொம்ப ஈஸியாகவே தரையில் சும்மா ஸ்டொக் வச்சு விட்டுட்டு ரன் எடுக்க வைக்கிறதுக்காக பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறான். பரவாயில்லையே ரொம்ப கிளவராக ஆடுறானே அப்படின்னு மினாட்டோட திறமைகளை கிறிஸும் அக்னாலேஜ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கிறிஸும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிறிஸோட அப்பா வராரா. அவரு தூரமா நிற்கும் போது எதுக்குடா விளாண்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டின ஒருத்தவர். ஆனா இப்போ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவரே அமெரிக்கால இருந்து ஜப்பான் வந்துட்டு சரி நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், வெளிநாட்டுல நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி விடாம ட்ரெயின் பண்ணி ஒரு பெரிய நேஷனல் லெவல் பிளேயர் ஆன ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி விட்டு கொடுக்காம இருந்தோமோ லைக் அப்பா பையன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரோட விளாடணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனை அக்னாலேஜ் பண்ற மாதிரி குட் லக்னு சொல்லுவான். லைக் வெற்றி உனதேங்கிற மாதிரிலாம். அதுக்கப்புறமே மேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க செகண்ட் ஸ்ட்ரிங்காக இருந்தாலுமே நம்ம பசங்களில் சீனியர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஹீரோ, அப்புறம் மினாட்டோன்னு சொல்லி இவங்க எல்லாருமே நிறைய பேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இத்தனை பேரில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு யார் 2 பேர் இந்த கோச் சூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஆனால் ஆப்போனன்ட்ஸ் பயங்கரமாக திணறிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஜைசன் அப்படிங்கிற அந்த ஒரு பையன் அவன் டக் அவுட்ஸில் தான் இருப்பான். அவன் வந்து எந்த ஒரு மேட்சும் ஆடி இருந்திருக்க மாட்டான். இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட போய் இப்படி சின்ன பசங்க கிட்ட தோத்துட்டு இருக்கிறீங்களே, நீங்களாம் எப்படி நேஷனல்ஸில் போய் ஆட போகிறீங்க, வேணும்னா உங்களுக்கு அந்த டீமை தோக்கடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கிட்டான்னு கேட்பானா. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பால்ல ரன் எடுக்கிறதுக்காக பார்ப்பாங்களா. அவ்வளோதான், ஆப்போனன்ட்ஸ் இப்படி பண்றது ஹீரோவோட கூல்னஸை கம்மி பண்ண ஆரம்பிக்கும். அவன் கோபப்பட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது ஆப்போனன்ட்ஸ் அவுட் பண்ற மாதிரியான ஒரு பால் போடணுமேனு சொல்லி சம்ஹவ் மேனேஜ் பண்ணி எப்படியோ இன்னொரு அவுட்டை எடுத்துறான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆட சொல்லி பிளான் கொடுத்தது அந்த ஜைசன் அப்படிங்கிற பையனா தான் இருக்கும். ஆனா ஹீரோ மேல ப்ரெஷர் போட சொல்லி கிடையாது, கேச்சர் மேல ப்ரெஷர் போடுறதுக்காக. மிடில் ஸ்கூல்ல இருக்கும் போதே அந்த கிறிஸ் வந்து எவ்வளவு திறமசாலியான ஒருத்தங்கிறது இந்த ஜைசனுக்கு தெரியும். அந்த வகையில் அவன் இன்னொரு பிளானையும் கொடுத்துருக்கான். அந்த ஒரு பிளான் படி ஹீரோ பால் போடுறதுக்கு முன்னாடியே சைடில் ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்து செகண்ட் பேஸுக்கு ஒரு பையன் ரன் எடுக்கிறதுக்காக ஓடி போவான். இப்படி ஓடி போகும்போது ரன் அவுட் பண்ண முடியும். அதனாலேயே ஹீரோ கிறிஸுக்கு பால் போடும்போது டைரக்டா கிறிஸ் ஹீரோக்கு பின்னாடியில் இருக்கிற அந்த செகண்ட் பேஸ்ல இருக்கிறவனுக்கு பாலை தூக்கி வீசுவான். அன்பார்ச்சுனேட்லி அந்த பாலுங்கிறது கொஞ்சம் மிஸ்டைரக்ட் ஆகியிருக்கும். அதனாலேயே ஆப்போனன்ட் வந்து அங்கே ரன்னை ஸ்கோர் பண்ணிடுறாங்க. என்ன கிறிஸால ஷார்ப்பா ஒரு த்ரோவை வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகும்போது ஜைசனுக்கு கொஞ்சம் ஹாப்பி. நான் கூட கிறிஸுக்கு கையை மொத்தமாக சரியாயிடுச்சோன்னு பயந்துட்டேன். இல்லை அந்த நாய்க்கு இன்னும் அடிபட்டிருக்கு, வலிக்குது போல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்ததாக ஹீரோ இன்னொரு பாலையும் போடும்போது அதேமே ஸ்டொக் வச்சு விட்டுறாங்க. ஸ்டொக் வச்சு அந்த பாலை கிறிஸ் எடுத்து ரன் அவுட் பண்ணுறதுக்காக ஃபீல்டர்ஸ் கிட்ட வீசினா அவனால் ப்ராப்பரான த்ரோவை பண்ண முடியல. கொஞ்சம் ஏரில் போட்டுறான். அதை பிடிக்கிறதுக்காக எகிரும் போது அதுக்குள்ளேயுமே ஆப்போனன்ட்ஸ் அந்த இடத்துல பேஸை சேஃபாக ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு த்ரோவை பண்ண முடியாமல் கிறிஸ் அங்கே சொதப்பிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஜைசன் அங்கே பேட்டிங்க்கு இறங்குறான். என்னடா உன்னோட கடைசி மேட்ச் ஆடிட்டு இருக்கிற போல, கடைசி மேட்ச்ல நான் மொத்தமாக முடிச்சுடுறதுக்கு உன்னோட மிடில் ஸ்கூல் ரைவல் நான் இல்லாமல் இருந்தா எப்படின்னு வர. அதுவே ஹீரோக்கு பயங்கர கில்ட்டா இருக்கும். நம்ம தான் தேவையில்லாம கிறிஸ் சீனியருக்கு வந்து பயங்கரமாக ப்ரெஷர் போடுறோம் போல. நம்ம ப்ராப்பராக பாலை வீசி இருந்தா, நம்ம ப்ராப்பராக ஒரு அவுட் எடுத்திருந்தா அவர் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இருக்காது. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவனுக்கும் இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.